Hello friends, welcome to Secret of Samyal. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப டேஸ்டியான ஒரு சிக்கன் நகெட்ஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த சிக்கன் நகெட்ஸ் வந்துட்டு கிட்ஸோட ரொம்பவே ஃபேவரட்டான ஒரு டிஷ்ஷா இருக்கும். இது நீங்க வந்துட்டு கிட்ஸ் பார்ட்டிக்கு இல்ல வீட்ல ஏதாவது கிட்டி பார்ட்டி அந்த மாதிரிலாம் ஏதாவது நடக்குதுன்னா நீங்க கண்டிப்பா இதை ட்ரை பண்ணலாம். ரொம்பவே சூப்பரா இருக்கும். எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த சிக்கன் நகெட்ஸ் எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க என்னோட சேனலுக்கு இப்பதான் முதல் முறையா வரீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணுங்க. அதுக்கு பக்கத்துல இருக்கிற நோட்டிபிகேஷன் பெல்லையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் என்னோட ஃபியூச்சர் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். சரி வாங்க இப்போ இந்த சிக்கன் நகெட்ஸ் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு 200 கிராம்ஸ் ஆஃப் சிக்கன் பிரெஸ்ட் எடுத்துருக்கிறேன். இது ஃபுல்லு போன்லெஸ் பீசஸ் இந்த மாதிரி பீசஸாக வெட்டி வச்சிருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் வந்துட்டு இந்த சிக்கன் பீசஸ் போட்டுக்கலாம். இப்போ இதை நம்ம மிக்ஸ் பண்ணிட்டு வந்துடுறேன். இப்போ பாருங்க இந்த மாதிரி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு சிக்கனை. இப்போ இந்த சிக்கன் இந்த பவுலுக்கு மாற்றிடலாம். இப்போ இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் சேர்த்திக்கோங்க. 1/4 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்திக்கலாம். நம்ம மஞ்சள் பொடி சேர்த்திக்கோங்க. இதில் பைண்டிங்காக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்திக்கலாம். 4-5 பல் பூண்டு இந்த மாதிரி பொடியாக வெட்டி வச்சிருக்கேன். ஒரே ஒரு பச்சை மிளகாய் அதையும் ஃபைன் சாப் பண்ணி வச்சிருக்கேன். கொஞ்சமாக இஞ்சி அதையும் ஃபைன் சாப் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் அதையும் ஃபைன் சாப் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி தலை கொஞ்சமாக. இது எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிடலாம். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி சேர்த்திக்கோங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த சிக்கன் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிறத வந்துட்டு நம்ம வேணுங்கிற ஷேப்புக்கு நம்ம வந்துட்டு ரெடி பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் பண்ணிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் நீளமான சிலிண்டர் ஷேப்பில் பண்ண போகிறேன். கொஞ்சம் சன்னமாக இந்த மாதிரி தட்டிக்கோங்க. இந்த மாதிரி பாருங்க, இந்த மாதிரி சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் நம்ம உருட்டிக்கலாம். இந்த எல்லாத்தையும் இதே மாதிரி நம்ம உருட்டி வச்சுக்கலாம். இப்போ நம்ம சிக்கன் நகெட்ஸ் ரோல் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ஃப்ரெஷ் பிரெட் க்ரம்ஸ் வேணும். நான் வந்துட்டு ஒரு 3 ஸ்லைஸ் பிரெட் எடுத்துருக்கேன். இது வந்து சாண்ட்விச் பிரெட். இதை வந்துட்டு நம்ம வந்துட்டு க்ரம்ஸ் பண்ணிக்கலாம். இதில் மிக்சியில் போட்டு இந்த மாதிரி பிச்சு போட்டுருங்க. இது மிக்சியில் அடித்து எடுத்துட்டோம்னா நம்மளோட பிரெட் க்ரம்ஸ் ரெடி ஆகிடும். அடித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ பாருங்க நம்மளோட பிரெட் க்ரம்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்துட்டு இந்த பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ ஒரு எக் எடுத்துக்கோங்க. இந்த எக்கை வந்துட்டு நம்ம பிரேக் பண்ணிக்கலாம். ஒரு கப்பில் இந்த எக்குக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். ஜஸ்ட் ஒரு பிஞ்ச் போடுங்க போதும். நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லா சிக்கன் மிக்சரையும் இந்த மாதிரி உருட்டி வச்சாச்சு சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில். இப்போ இதை வந்துட்டு நம்ம எக்கில் டிப் பண்ணி இந்த ஃப்ரெஷ் பிரெட் க்ரம்ஸில் பெரட்டி வைக்க போகிறோம். ஒன்றா எடுத்து நம்ம எக்கில் டிப் பண்ணி எடுத்து இந்த மாதிரி பிரெட் க்ரம்ஸில் டிப் பண்ணிவிடுங்க. இப்போ இதை இந்த மாதிரி பிரெட் க்ரம்ஸில் வந்துட்டு நல்லா பரட்டிடுங்க. இப்போ பாருங்க இந்த மாதிரி கரெக்டாக ஷேப் பண்ணி இந்த மாதிரி உருட்டி வச்சுடுங்க. இதே மாதிரியே நம்ம எல்லா சிக்கன் பீசஸையும் இந்த மாதிரி உருட்டிடலாம். இப்போ எல்லா நகெட்ஸும் இந்த மாதிரி நம்ம பிரெட் க்ரம்ஸில் பரட்டியாச்சு எக்கில் டிப் பண்ணி. இப்போ இதை வந்துட்டு நம்ம டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம சிக்கன் நகெட்ஸ் டீப் ஃப்ரை பண்ணுறதுக்காக எண்ணெய் சுட வச்சுருக்கேன் பேனில். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இப்போ ஆயில் சூடாயிடுச்சு. இப்போ வந்துட்டு ஹீட் மீடியம் பண்ணி வச்சுக்கோங்க. சிக்கன் வந்துட்டு வேகணும், அதனால இப்போ மீடியம் ஹீட்டில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம இந்த நகெட்ஸ் எடுத்து ஒன்றா போட்டுடலாம். இதில் எவ்வளோ பிடிக்குதோ அந்த அளவுக்கு மட்டும் போடுங்க. ஓவராக டம்ப் பண்ணால் பிரிஞ்சு போயிடும். அப்புறம் போட்ட உடனே டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். அது கொஞ்சம் நேரம் ஃப்ரை ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம டர்ன் பண்ணி விடலாம். அப்படியே அடுத்த சைட் டர்ன் பண்ணி விடலாம். இது மாதிரி எல்லா பக்கமும் டர்ன் பண்ணி நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை பண்ணி எடுத்தோம்னா நம்மளோட சிக்கன் நகெட்ஸ் ரெடி ஆகிடும். மீடியம் ஹீட்லேயே ஃப்ரை பண்ணுங்கள். ஹீட் அதிகமாக வச்சிங்கன்னா மேலே மட்டும் ஃப்ரை ஆகிடும். அப்புறம் உள்ளுக்குள்ளே வந்துட்டு சிக்கன் வேகாமல் இருக்கும். அதனால் மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் பக்கமாக ஆகும் இது வேகிறதுக்கு. பாருங்க நம்மளோட சிக்கன் நகெட்ஸ் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. நல்ல கோல்டன் கலர் வந்துச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். நம்ம எடுத்து இந்த மாதிரி நல்லா ஆயிலை ட்ரெயின் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பரில் வச்சுடுங்க.
இங்க பாருங்க நம்மளோட சிக்கன் நகெட்ஸ் சூப்பர்பா ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே அழகா இருக்குல்ல, நல்ல கோல்டன் கலர்ல. நம்மளோட சூப்பர்பான சிக்கன் நகெட்ஸ் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை வந்துட்டு நீங்க இந்த மாதிரி ஒரு மின்ட் சட்னியோட பரிமாறலாம். இல்ல கிட்ஸுக்கு கொடுக்குறீங்கன்னா நீங்க வந்து டொமேட்டோ சாஸ் இல்லைன்னா மயோனைஸோட பரிமாறலாம். இது எதோடையும் சூப்பரான காம்பினேஷனா இருக்கும், ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த சிக்கன் நகெட்ஸ் நீங்களும் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் என்னோட நோட்டிபிகேஷன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பை.